நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய சேனல் நாலேஜ் பைட். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது ரா அழகுவேல். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது idioms about the personalities. நமக்கு பலதரப்பட்ட மக்கள் நமக்கு தெரியும். அவங்களோட கேரக்டரை வச்சு நம்ம வந்து என்ன idioms அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து a dipstick. டிப்ஸ்டிக் அப்படின்னா யார் ஒருத்தர் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க, முட்டாள்தனமாக எதாவது செஞ்சிட்ருப்பாங்களே யோசிக்காமல், அவங்க எல்லாமே டிப்ஸ்டிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ டிப்ஸ்டிக்னால் யார் முட்டாள்தனமாக செய்கிறாங்களோ அவங்க தான். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விம்ப். விம்ப் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல், அவங்க மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல், அவங்கள வீக்காக அவங்கள ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவங்கள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸாகவே இருக்காங்களோ அவங்க தான் விம்ப் அப்படின்வாங்க. எ வீக் பர்சன், சம்மன் ஹூ லேக்ஸ் கான்ஃபிடென்ட், அவங்க தான் விம்ப். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எ பெயின் இன் த நெக். எ பெயின் இன் த நெக் அப்படின்ட்டு யாரை நம்ம சொல்லுவோன்னா, நம்ம சில பேரெல்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு பிடிக்காது. அவங்க வந்தாவே அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே மூஞ்சிலாம் சுளிக்கிற மாதிரி இருக்கும், சுத்தமாக பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இரிட்டேட் ஆகி அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்ம யாரை ஃபீல் பண்ணுறோமோ அவங்கள எ பெயின் இன் த நெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எ இரிட்டேட்டிங் அனாயிங் பர்சன். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எ பிக் மவுத். பிக் மவுத் அப்படின்னா நம்ம இதில் பல பேருக்கு நம்ம சொல்கிற ரகசியம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே எல்லாருக்கிட்டையும் அப்படியே அதை அந்த ஒரு ரகசியத்தை வச்சுக்காமல் ஓட்ட வாய் மாதிரி எல்லாருக்கையும் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஊரில் ஓட்ட வாய் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம எ பிக் மவுத் அப்படின்வாங்க. ஸோ ரகசியத்தை எதுவுமே வச்சுக்காமல் வெளியில் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ற எல்லாருமே அந்த பிக் மவுத் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ பிக் மவுத் அப்படின்னா someone who is not able to keep a secret. யாரால் அவங்களால ரகசியத்தை வச்சுக்கவே முடியாது. அப்படியே சில பேர் சொல்லுவாங்களா, என்னால் ரகசியத்தை வச்சுருந்தா அப்படி தலைலாம் வலிக்கும் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி அவங்களால ரகசியம் வைக்காமல் மற்றவங்ககிட்ட கொட்டிடுவாங்க. அவங்க எல்லாருமே பிக் மவுத். ஓகேவா? அடுத்தது பிரைட் ஸ்பார்க். பிரைட் ஸ்பார்க் இதை படித்தோடனே நமக்கு தெரிஞ்சு, ஏதோ நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னா, ஆமாங்க, இது ஒரு பாசிட்டிவான idioms தான் ஆக்சுவலி. பிரைட் ஸ்பார்க் அப்படின்னா எ கிளவர் பர்சன். யார் அழகாக சூப்பராக இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த பிரைட் ஸ்பார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குரூப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப அப்படியே யோசித்து அப்படியே டக்குன்னு ஏதாவது பதில் சொல்லுவாங்க, ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பிரைட் ஸ்பார்க். ஸோ உங்கள் கேங்கில் அந்த மாதிரி ஒரு 4-5 பிரைட் ஸ்பார்க் இருந்துச்சுன்னா யூ ஆர் வெரி லக்கி. ஏன்னா பிரைட் ஸ்பார்க் கூட இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் பிரைட் ஸ்பார்க்காக ஆகலாம். ஸோ ஓகேவா? ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹாப்பி கேம்பர். என்னது யார் இந்த மாதிரி இதுக்கு வருவா, சூட்டபுள் ஆகும் அப்படின்னா, யார் ஒருத்தர் எப்போவுமே பார்த்தாவே இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எது கிடச்சாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, பெருசாக எதுவும் கவலைப்படாமல் அப்படியே டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்பலாம் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க. எது வந்தாலும் சரி எனக்கு போதும்ப்பா, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு லைனில் இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, ரொம்ப டவுன் ஆக மாட்டாங்க, நெகட்டிவ் ஆக மாட்டாங்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்ருப்பாங்க, அவங்களும் பாசிட்டிவாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் ஹாப்பி சாம்பர். எ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எப்போவுமே நம்மளை ஒரு பாசிட்டிவ் வைப், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தோம்னு வச்சிங்களேன், வாழ்க்கை அப்படி சூப்பராக போகும். ஏன்னா நம்ம எப்போல்லாம் டவுன் ஆகிறோமோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கும் அதை கொடுத்து அது நம்மளும் பாசிட்டிவ் வைபோ நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம அந்த மாதிரி பர்சனாக இருக்க முயற்சி பண்ணுவோம், இல்லாட்டி அந்த மாதிரி பர்சன் கூட நம்ம இருக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்டி அனிமல். இந்த வேர்டிங்லேயே தெரியுது பார்ட்டி. ஆனால் வெளியில் போய் ஏதாவது ஒரு பார்ட்டியில் போயிட்டு என்ஜாய் பண்ணணும், வாரம் போகணும், இல்லை 2 நாளைக்கு ஒரு நாள் போகணும், என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த பார்ட்டி ஃபீக்காகவே இருப்பாங்க.
பார்ட்டி போனோம் அப்படி அப்படியே அது பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்பிள். அவங்கள ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக பார்ட்டி போனால் தான் அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா அதை நினச்சி அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ பார்ட்டி அனிமல்னால் சம்ஒன் ஹூ லைக்ஸ் டு அட்டெண்ட் பார்ட்டிஸ் ஆஃபன். ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது நம்ம வந்து சேட்டட் பாக்ஸ். சேட்டட் பாக்ஸ்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேசுகிறது சேட்டட்னாவே. அப்போது பாக்ஸ் அப்படின்னாவே நிறைய அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு சேட்டே ஒரு பாக்ஸ் அப்படி இருந்தால் நிறைய பேசுகிறவங்க தான் கண்டிப்பாக. ஏன் நம்ம ஊரில் சொல்லணும்னா லொட வாய். இவன் வாயை திறந்தா எப்பா மூடவே மாட்டான்ப்பா, ரொம்ப பேசிகிட்டு இருப்பான். இவனோட இவன் வாயை மூணுன்னா நான் பார்த்ததே இல்லை, பிறந்ததுலேருந்து இப்படி தான் அப்படின்லாம் அவங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அது அர்த்தமாக இருக்கா இல்லையா அப்படிலாம் கிடையாது. பட் தே நீட் டு டாக் கண்டினியூஸ்லி. ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசணுன்னா அவங்களால இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி தான் சேட்டட் பாக்ஸ் அப்படிங்க. எ பர்சன் ஹூ டாக்ஸ் எ லாட். ஸோ இப்போது நம்ம பார்த்த இடியம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை, ஒரு நீங்கள் பலதரப்பட்ட மக்களை இருக்கீங்க, சந்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. முக்கால்வாசி பாசிட்டிவாக இருக்க பாருங்கள். நோ வாண்ட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.